ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அண்ட் டைம் லைனையும் மாற்றி காமிப்பாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் சில விஷயங்களை நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 4. இப்போ டோக்கியோ எம்பையர்ல இருக்கிற ஹோலி சீயை காமிக்கிறாங்க. இந்த ஏரியாவை சுற்றி மழை வரப்போது, பயங்கரமான புயலா அடிக்க போகுது. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் கிளியர் பண்ணி அவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. அந்த 1-1 பொம்மைங்க எல்லாரையும் வானத்தையே பார்த்துட்டு இருக்கு. அதுல ஏதோ ராக்கெட் மாதிரி பறந்து போயிட்டு இருக்கு. டைம் மதியம் 1:55 ஆகுது. கம்பெனி 5ல இருக்கிறவங்க ஒரு இன்ஃபர்னோவை டிடெக்ட் பண்ணிருக்காங்க. ஓ இது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு, இதை நம்ம தான் பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் சொல்லுவோம். ஆனா அந்த ஏரியா கம்பெனி 8ஓடது அப்படின்னு சொல்லி அவ பக்கத்துல இருக்கிறவன் சொல்றான். நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது, எனக்கு சேரா மட்டும் தான் இருக்கணும் சரியா? கம்பெனி 8ல இருக்கிற அந்த புது பையன் அந்த பக்கமா வந்துட்டு இருக்கானா, அவனுக்கு முன்னாடி நம்ம அந்த இன்ஃபர்னோவை பிடிக்கணும் அப்படின்னு கம்பெனி 5ஓட கேப்டன் ஆளுங்க மேல ஏறி நடந்து போயிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா இங்கே போயிட்டு இருக்கான். பொம்மை கையில இருக்கிற ஒரு பலூன் மேல பறக்குது. இப்போ பிளாஷ்பேக் போகுது. காலையில 8:30 நடந்த சம்பவத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை கேப்டனும் நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நான் கேம்ல அட்டாக் நடந்ததையும் அந்த ஆளை பத்தியும் நியூஸ்ல எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே பண்ணல. ஃபயர் ஃபோர்ஸ் எதுக்காக இந்த ஒரு விஷயத்த நியூஸ்ல வராம மறைக்க ட்ரை பண்ணணும்? கேப்டன் ஓபி கூட இருந்தா இந்த இன்ஃபர்னோவை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம், என் அம்மாவும் தம்பியும் இறந்து போனதுக்கு காரணத்தையும் நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ லெப்டினன்ட் வந்துட்டு ரிப்போர்ட் பண்றான். நேற்று வந்தவன் ஒரு பவுடரை யூஸ் பண்ணா, அதை நாங்க ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இன்ஃபர்னோவா எரிஞ்சு போனவங்களோட சாம்பல் தான் அது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இறந்து போனவங்களோட சாம்பல் அவன் யூஸ் பண்றானா அப்படின்னு சொல்லி கேப்டன் டென்ஷன் ஆகிறான். இப்போ கத்தீட்ரல் 8க்குள்ளேயே வந்துட்டு ஐரிஸை காமிக்கிறாங்க. அவளுக்கும் ஏதோ ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அவ கூட நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதை பத்தி அவ யோசிச்சு பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு என் தம்பி ஷோன் உயிரோட தான் இருப்பானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆஃபீஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபோன் அடிக்கவும் ஆத்தர் எடுத்து ஆத்தர் தி நைட் கிங் தான் பேசுறேன், என்ன வேணும்னு கேட்கவும் மாக்கி அவனை பொறுத்தி பேக்கில் தட்டி சாரி ஃபயர் டிபார்ட்மெண்ட் தான் சொல்லுங்க. ஓ அப்படியா சரி ஓகே ஏதோ ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அவன் வந்துட்டு டாகி ஒன்று மரத்துல மாட்டிக்கிச்சா, நீங்க போய் காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது நார்மல் ஃபயர் டிபார்ட்மெண்ட் வேலை தானே, நாங்க ஏன் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அவங்க நம்மள ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க, மக்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது நம்ம கடமை. நான் வேணா உங்க வேலையை பாத்துக்கிடுறேன், நீங்க போயிட்டு அதை காப்பாத்தி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். வேலையை நீ பாத்துக்கிடுவியா, அப்ப சரி ஓகே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதுதான் நம்ம கடமை அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் கிளம்பிடுறாங்க. டாக் தானே மரத்துல மாட்டிக்கிச்சுன்னு சொன்னாங்க. டாக் வேஷம் போட்டவரா மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ சேஃபா அவரை இறக்கி கீழே கூட்டிட்டு வரான். எப்படி மேல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் மியமோட்டோங்கிற ஒரு ஃபயர் ஃபைட்டர் நிறைய பேரை கொண்டிருக்கான். ஸோ அவன் மேல உள்ள கோவத்துல நம்மள மாதிரியான ஃபயர் ஃபைட்டர்ஸ் மேல மத்தவங்க கோவத்தை காமிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லவும் சரி அவனுக்கு என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். இன்னைக்கு தான் அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அவன் உண்மையாவே நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கான், ஆனா அவனுக்கு மனநல சரியில்லை அப்படின்னு சொல்லி அவனை விடுதலை தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்போ கோர்ட்ல இருக்கிற அந்த மியமோட்டோவை நமக்கு காமிக்கிறாங்க. அவன் மனநல பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நிரபராதின் விடுதலை பண்றோம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லவும் மக்கள் எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. நான் ஒரு ஃபயர் ஃபைட்டர்ங்கிறதுனால மக்கள் முன்னாடி நான் கொலை பண்ணேன்னு இவங்களால சொல்ல முடியாது அப்படின்னு நம்ம வில்லத்தனமா திங்க் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு நம்ம பத்தி இருந்து ஒரு இன்ஃபர்னோவா மாறிட்டு இருக்கான். இன்ஃபர்னோவா மாறினவங்களுக்கு எந்த ஒரு சென்ஸுமே இருக்காது. பட் இவன் ஜாலியா பேசிட்டு இருக்கான். மக்கள் எல்லாம் அங்கிருந்து பயந்து ஓடுறாங்க. இவனோட சுயநினைவுல தான் அவன் இருக்கான். டேய் ஜட்ஜு நீ யாருடா எனக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு அப்படின்னு அவன் கேட்கவும், ஆனா நான் தான் உன்னை விடுதலை பண்றேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு ஜட்ஜு கேட்கறான். இப்போ ஜட்ஜை பிடிச்ச அவன் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். கம்பெனி 8ல மாக்கி போயிட்டு ரிப்போர்ட் பண்றா. என்ன இந்த இன்ஃபர்னோக்கு சென்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கம்பெனி 5ஓட கேப்டன் பாக்குறா. அந்த இன்ஃபர்னோ கம்பெனி 8ஓட இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கம்பெனி 5 கேப்டன் முடிவு பண்றா. ஷீன்ரோவையும் ஆதரியா எங்கன்னு கேட்கவும் மாக்கி திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இன்ஃபர்னோ வந்திருக்கு, எல்லாரும் எவாக்குவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஷீன்ரோ ஆத்தர் நீங்க எங்க தான் எங்கேயோ இருக்கீங்கன்னு தெரியும், வேலை டயத்துல ஊர் சுத்திட்டு இருக்கீங்க, எனக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் நாங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணணும் அப்படின்னு லெப்டினன்ட் சொல்றான். அச்சோ எல்லாமே என்னோட தப்புதான் அப்படின்னு சொல்லி மாக்கி உட்காந்து வருத்தப்பட்டு இருக்கா. சாரி மாமரோ எங்களால இன்னைக்கு இவ்வளவுதான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். ஆத்தர் சீக்கிரமா வந்து சேர நம்ம ஹீரோ போனா ஆத்தரம் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு நானும் கூட வருவேன்னு சொல்றான். என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். இப்போ லெப்டினன்ட் போயிட்டு இருக்கிற வண்டிக்கு ஈக்குவலா நம்ம ஹீரோ ஃபாஸ்டா பறந்து போறான். மக்கள் இருக்கிற இடத்துல இப்படி பறக்க கூடாது அப்படின்னு லெப்டினன்ட் சொல்லவும் நான் ஹைட்டா பறக்க ஆரம்பிச்சிருவேன், சீக்கிரம் என்ன சிச்சுவேஷன் சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க இருந்த ஒரு ஆள் வந்துட்டு இன்ஃபர்னோவா மாறிட்டா, சீக்கிரம் நீங்க 2 பேரும் ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு லெப்டினன்ட் சொல்றான். நம்ம ஹீரோவும் ஆத்தரும் இப்போ ஃபாஸ்டா பறந்து போறாங்க. இப்போ கோர்ட்டை காமிக்கிறாங்க. நான் உனக்காக வாதாடி உன்னை விடுதலை பண்ணல அப்படின்னு சொல்லி வக்கீல் கேட்கவும் இருந்துட்டு போது ஃபயர் ஃபைட்டரா இருந்து நான் அவங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கேன், அட்லீஸ்ட் 1-2 பேரையாச்சும் கொல்ல வேண்டாமா அப்படின்னு அவன் கேட்கறான். நம்ம ஹீரோ இப்போ செம ஃபாஸ்டா வந்து அவனை ஒரு கிக்கு விடுறான். ஆத்தர் அவன் கூடவே சேர்ந்து விட்டு போய் அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் வைக்கிறான். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கிக்கு விடுறாங்க. மாஸ்க் போட்ட ஃப்ரெண்ட் மாமரோ ஒன்னால தாண்டா இன்னைக்கு மரத்துல மாட்டிக்கிட்டான், ஃபயர் ஃபைட்டரா இருந்து கொலை பண்றியா வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லி ஆத்தர் கேட்கவும் எப்ப இவனா அந்த கொலையாளின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீங்களும் ஃபயர் ஃபைட்டர்ஸ் தானே அப்படின்னு இன்ஃபர்னோ கேக்குது. ஸ்பேட்டரை வச்சு மாக்கி அட்டாக் பண்ணா அதை அசால்ட்டா அதை கொன்றது, இதுக்கு எப்படி இன்னும் சென்ஸ் இருந்து பேசுது அப்படின்னு லெப்டினன்ட் கேட்கவும் வாழ்றதுக்காக ரொம்பவும் ஆசைப்படுறவங்க அண்ட் ஸ்ட்ராங்கான வெளில இருக்கிறவங்களால இதை பண்ண முடியும், பட் இவ்வளவு நேரத்துக்கு இவன் தாக்கு பிடிக்கிறது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கேப்டன் சொல்றான். நான் சரண்டர் ஆயிட்டேன், கோர்ட்ல என்ன இன்னசென்ட்னு விடுதலை பண்ணிட்டாங்க, சோ உங்களால என்ன கொல்ல முடியாது அப்படின்னு இன்ஃபர்னோ சொல்லவும் லெப்டினன்ட் அதை ஷூட் பண்ணிட்டு நீ கொலை பண்ணதை கண்டிப்பா என்னால மன்னிக்க முடியாது அண்ட் நீ இப்ப மனுஷன் இல்ல இன்ஃபர்னோ அப்படின்னு நம்ம சொல்லவும் ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணி இன்ஃபர்னோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுது. ஷீன்ரோ அது போற ஸ்பீடுக்கு ஒன்னால மட்டும் தான் போக முடியும் போ அப்படின்னு கேப்டன் சொல்லவும் அவனுக்கு சென்சஸ் இருக்க அவன் பேசுறான், நான் என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது என்ன சொன்னாலும் காதுல வாங்காத, அது இப்போ ஒரு இன்ஃபர்னோ அதை கொல்றது மட்டும் தான்
இதுதான் உன் வேலை அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறாங்க. கொலை பண்ணணும்னு அவன்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்க கூடாது அப்படின்னு கேப்டன் சொல்றான். இப்போ கரெக்டா டைம் 1:54 ஆகுது. நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கான். பலூன் மேல பறக்குது. ஃபர்ஸ்ட் காமிச்ச சீனை இப்பதான் நமக்கு கொண்டு வராங்க. இப்போ அந்த இன்ஃபர்னோ வந்துட்டு பொதுமக்கள் இருக்கிற ஒரு இடத்த போய் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவோ டக்குன்னு அந்த இடத்துக்கு போயிருந்தான். அதை அட்டாக் பண்ண வரவன் நம்ம ஹீரோ அது வயிற்றுலேயே ஒரு கிக்கு விடுறான். நான் எத்தனையோ பேரை காப்பாத்திருக்கேன், ஆனா 1-2 பேரை தானே கொல்றேன், நான் காப்பாத்தினவங்களை தானே நான் கொலை பண்றேன் அப்படின்னு அவன் கேட்கவும், நீ ஃபயர் ஃபைட்டரா இருக்கும்போது கொலை பண்ண தான் செஞ்சிருக்க, ஸோ இன்ஃபர்னோவா மாறினதுனால கொலை பண்ணன்னு சொல்லி தப்பிக்க பார்க்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காரத்துக்கு நம்ம ஹீரோ மேலே ஏறியவும் நம்ம ஹீரோ அதை கிக் விட்டு நம்ம ஹீரோ காலில் இருந்து வர அந்த ஃபயர் பவரை வச்சே காரை செம ஃபாஸ்டா அது மேலே அட்டாக் பண்ண அனுப்புறான். நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க, நீ ஒரு டெவில் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும், நான் ஒன்றும் டெவில் இல்லை, நான் ஒரு ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அந்த பையன் செகண்ட் கிளாஸ் டோல பஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு கம்பெனி 5ஓட கேப்டன் கிட்ட ஒருத்தன் சொல்கிறான். அந்த இன்ஃபர்னோவை போய் பிடிங்க அப்படின்னு அவ சொல்கிறா. நம்ம ஹீரோ ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ண வெயிட் பண்ணு அப்படின்னு அவ சொல்கிறான். சிஸ்டர் இங்கே இல்லை, ஸோ நானே ப்ரேயரை ஆரம்பிச்சு முடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ப்ளீஸ் நான் எப்படியோ சாக போகிறேன், ஸோ சிஸ்டரையே வந்து ப்ரே பண்ணி சொல்லி என்ன சாகடியா, அது வரை வெயிட் பண்ணு அது கேட்கவும், சரி நம்ம ஹீரோ வெயிட் பண்ணுறான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி டக்குன்னு அந்த இன்ஃபர்னோ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவோம். அதை கையவே நம்ம ஹீரோ துண்டா பிச்சிருதான். தெரியும் நீ இப்படி பண்ணுவேன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ அதை கொல்ல போகவும் 5ஓட கேப்டன் அந்த இடத்துக்கு வரா. நான் இதை கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வா சொல்கிறா. பிரின்சஸ் ஹிபானா இவ்வளோ 3rd ஜென்ரேஷன் தான். இன்ஃபர்னோவாவை ஆளுங்க பிடிக்கவும் இது கம்பெனி 8ஓட இடம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேப்டனோட ஆர்டர்ஸை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோ எதவோ பண்ணவும் நம்ம ஹீரோ மயங்கி கீழே விழறான். நீ என்ன பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என் ஷோவை லிக் பண்ணு அப்படின்னு வா சொல்லவும், உங்கள் ஆர்டர்ஸை நான் மதிக்காததுக்காக இப்படி பண்ணுறீங்க ஓகே, ஆனால் இது ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமாக போகிற மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோ மேலே பார்க்கவா வா காலுக்கடியில் இருக்கிற எல்லாம் தெரியுது. உடனே வா தள்ளி போய் நின்றுட்டு ஒரு சிக்னல் காட்டவும் கம்பெனி 5ஓட ஸ்பெஷல் 3 வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி 3 பொண்ணுங்க நம்ம ஹீரோ வந்து பிடிக்கிறாங்க. அவள் ஆளுங்க ஒரு சின்ன பையனை கீழே தள்ளி விடவும், ஹே நம்ம எல்லாம் சிவிலியன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தான் இருப்போம், தேவைப்பட்டா அந்த பையனை நாங்கள் எரிக்க கூட செய்வோம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவுமே நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகிறான். ஃபயர் சோல்ஜர் நான் என்ன பண்ணணும்னு நான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன், மோதி பார்த்துடலாம் கம்பெனி 5 இந்த ஷீட் ரோட் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நிற்கிறான். இப்போ கம்பெனி 8ல இருக்கிற மற்றவங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இது எங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியா அப்படின்னு நம்ம ஹீரோவோட கேப்டன் சொல்லவும், எப்படி அவனுக்குள்ள தான் போறீங்க, பட் அந்த இன்ஃபர்னோக்கு சென்சஸ் இருக்கு, ஸோ அவனை பத்தி நாங்க ரிசர்ச் பண்ணணும், இன்ஃபர்னோவா மற்றவங்க மாறதை பத்தி ஏதாச்சும் க்ளோ கிடைக்கும்ல அப்படின்னு வா சொல்லவும், கேப்டனும் யோசிச்சு பார்த்துட்டு ரிசர்ச்ல நீங்க தெரிஞ்சுக்கிறத எங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேப்டன் கேட்கவும், அவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொல்றா. பயந்தாங்குழி கோலத்தனமா டக்குன்னு ஒத்துக்கிட்டான். இவன்லாம் எப்படிதான் கேப்டன் ஆனோ அப்படின்னு சொல்லி கம்பெனி 5ல இருக்கிற ஒருத்தர் சொல்லவும் நம்ம ஹீரோவும் ஆத்தரோ டென்ஷன் ஆகுறாங்க. டோரோ அப்படிங்கிற இவனுமே 3rd ஜென்ரேஷன் பைரோகினெட்டிக் தான். நம்ம ஹீரோவா ஆத்தரா அவனை போய் திட்டவும் மாக்கி சமாதானப்படுத்துற பேர்ல வந்துட்டு அவன் வயிற்றுலேயே ஒரு பஞ்ச் விட்டு போறா. லெப்டினன்ட் மாக்கி தான் குத்துனாங்க. அதை பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சிக்னல் கொடுக்குறான். நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கோம்னு பார்த்தீங்களா, பார்த்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி 5ஓட கேப்டன் சொல்லவும், கம்பெனி 8 தான் என்னோட ஃபயர் ஹேண்ட், அது அவ்வளோ ஈஸியில் அணைஞ்சு போயிடாது அப்படின்னு கேப்டன் ஓபி சொல்றான். அவள் ஐரிசியை பார்த்துட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறா. இப்போ கம்பெனி 5 அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இன்ஃபர்னோவா ஒருத்தவங்க மாறிட்டாங்க அப்படின்னாலே அவங்க ஒரு மான்ஸ்டர் மாதிரி அனிமல் மாதிரி மற்ற எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ஃபயர் ஃபைட்டரா இருந்த ஒருத்தன் கொலக்காரனா மாறி இருக்கான். அவன் வந்துட்டு இப்போ இன்ஃபர்னோவா மாறவுமே அவனோட சென்சஸ் அதையும் இழக்காம அவன் பேச தான் செய்யறான். மற்ற இன்ஃபர்னோவை விட இவன் டிஃப்ரெண்டா இருக்கான் அப்படிங்கிறதுக்காக கம்பெனி 5 வந்துட்டு இவனை ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிடிச்சிட்டு போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் கதையே இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.